அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலியன் 7 பாக்கியா ஈஸ்வரன் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துட்டு இருக்காங்க. கோபியோட ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஐசியூல இருக்கிற வரை யாருமே கோபியை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இதனால பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, அத்தை வாங்க வீட்டுக்கு போகலாம், இங்கிருந்து என்ன பண்ண போறீங்க, எப்படி இங்க இருந்தாலும் நம்ம கோபியை பார்க்க முடியாது, அதனால இங்கிருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஈஸ்வரி கூப்பிட்டு வந்து என்ன பாக்கியா பேசுகிற, என் புள்ள உள்ள படுத்து கிடக்கான், நான் இங்கேருந்து எப்படி வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்க முடியும், என்னால் முடியாது, நான் வரல, ஒரே ஒரு தடவை என் பிள்ளையை பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா வந்து, அத்தை என்ன அத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே நினச்சதும் போய் பார்க்க முடியாது, டாக்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியல, ஜென்ரல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம், வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் போனதுமே வேண்டாம் வெறுப்பா நம்ம ஈஸ்வரி கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. இதை பார்த்தா பாக்கியா ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க. அத்தை இப்படி சாப்பிட்டா நீங்கள் எப்படி டேப்லெட் சாப்பிடணும், ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை சாப்பிட வைக்கிறாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டு ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிறாங்க. இனியம்மா சாப்பிடுவோம், அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக நல்லாயிடுவான் அப்படிங்கிற மாதிரி கோபியை பற்றி இனியா கிட்ட சொல்கிறாங்க. இனியாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சமாதானம் ஆகுறாங்க. உடனே நம்ம பாக்கியம் வந்து, அத்தை இனியாவுக்கு சொன்னதை நீங்கள் உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பிள்ளை நல்லாயிடுவார், வருத்தப்படாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம செல்வி என்ன பண்ணேன்னு, அக்கா பாத்தியா உன் மாமியாளுக்கு எவ்வளோ கொழுப்புன்னு, என்னதான் மகன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கன்னு ஏற வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புனாலும் மகனுக்கு ஒன்றுனதும் அப்படியே துடிச்சு போயிருக்காங்களே, ஏதோ குலதெய்வ சாமி கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டதுனால தான் கோபி கரெக்டாக நீ கொண்டு போய் காப்பாற்றினதுன்னா சொல்கிறாங்க. இது எந்த விதத்துலக்கா நியாயம், நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த குலதெய்வம் வந்திருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி கலாய்க்கிறாங்க. அதோட இல்லாமல் நம்ம பாக்கியம் என்ன பண்ணாங்கன்னா, செல்வி கொஞ்சம் பொறுமையாக இரு, அவர் முடியாத ஒரு கண்டிஷனில் எனக்கு கால் பண்ணாருன்ற டைமில் நான் உதவி பண்ணாமல் வேற என்ன பண்ணியிருப்பேன், நீ அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வியை கேட்க, செல்வி ஆமாக்கா நானும் பண்ணியிருப்பேன் தான், இருந்தாலும் அவருக்கு இதையன்னு ஒன்று இருக்கா, இருக்கிறதே மறந்து போச்சு, அந்த இதயத்தில் நீ இருக்கே இல்லை ராதிகா இருக்காக்கா அப்படிங்கிற மாதிரி செல்வி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, என்னடி இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி, நல்லானா போதும், அதுக்காக நான் கேஸில் வாபஸ் வாங்கிடுவேன் நீ நினைக்காத, யார் சொன்னாலும் கேஸ் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம பாக்கியா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி இந்த மாதிரி நிலைமை இருக்கிறத நம்ம ராதிகாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம பாக்கியா நினைக்கிறாங்க. செல்வி கிட்ட சொல்லவும் சொல்கிறாங்க, ராதிகாவுக்கு இன்னும் விஷயமே தெரியாது, நான் போய் சொல்லிட்டு வரேன், நீ பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி செல்வி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாக்கியா என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.